கடையில் வாங்குற மாதிரி இல்லாட்டி கூட இது செம்ம டேஸ்டியான தயிர் பூரி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த அப்பளத்தை பொரித்து எடுத்துக்கலாம். பானிபூரி அப்பளமே கடையில் ஷாப்பில் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லேயும் கிடைக்கிது. அதை வந்து பொரித்து தனியாக எடுத்துக்கோங்க. ஒரு 2 கரண்டி அளவுக்கு தயிர் கெட்டியாக எடுத்துட்டு ஒரு 2 டீஸ்பூன் போல் சர்க்கரை, உப்பு, மிளகாய்த்தூள், வெங்காயம், கேரட்டு, புதினா சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அரை மூடி போல் திருப்பியும் தயிர் சேர்த்துட்டு லேசாக மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பொரித்து வச்சுருக்க பூரியை ஒன்று ஒன்றா ஓட்டை போட்டு இந்த மாதிரி லைனாக அடுக்கிக்கோங்க. கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தயிரை இதில் சேர்த்துக்கோங்க. இது சாயுது, கொஞ்சம் பார்த்து எல்லாத்தையும் ஒன்று போல் கூட வச்சுக்கலாம். இந்த மாதிரி கூட பிடிச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தயிர் சேர்த்துட்டு துருவின கேரட்டு, கொஞ்சமாக புதினா சேர்த்துட்டு திருப்பி லெஃப்ட் ஓவர் இருக்க தயிர் எல்லாத்தையும் மேலே அப்படியே ஊற்றிட்டு மேலே திருப்பியும் கொஞ்சம் கேரட் தூவிட்டு சர்வ் பண்ணிங்கன்னா தாறுமாறாக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.